ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் கூட சங்கீதம் 102 19வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது: கட்டுண்டவர்களையும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் வேதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோட சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு சிறையிலே போடப்பட்டிருந்தார்கள். அதே போல கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் யார்? தானியேலை சொல்லலாமா? சிங்கக்கவியிலே போட்டிருந்தார்கள். கொலைக்காகத்தான் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, கட்டுண்ட பவுலும் சீலாவையும் தேவன் கண்டார். கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்த தானியேலை தேவன் கண்டார். அந்த கண்டு விடுதலையாக்கிய தேவன், அவர்களை கண்டு அவர்கள் கூக்குரலை கேட்டு விடுதலையாக்கிய தேவன், இந்த நேரத்தில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களது இக்கட்டான சூழ்நிலைகளை அவர் பார்த்திருக்கிறார். உங்களது கட்டுகள் அவருக்கு நன்றாக தெரியும். உங்களது வாழ்வில் இருக்கிற எல்லா வகையான கட்டுகளையும் அவர் கட்டவிழ்க்கவும், உங்களை விடுதலையாக்கவும், உங்கள் பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை தந்து உங்களை ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்வை வாழ வைக்கவும் அவர் காத்திருக்கிறார். நீங்கள் கவலை கொள்ளாதிருங்கள். நீங்கள் வாழ்க்கை எவ்வளவுதான், வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு ஒரு மாதிரியா அப்படியே குழம்பி போய் திக்கு திசையற்று ஒரு மாதிரியா நொந்து நொறுங்கி இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் தானியேலை சிங்கக்கவியிலிருந்து விடுவித்தது உண்மை என்றால் அவர் உங்களையும் விடுவிப்பார். உங்களது போராட்டமும் பிரச்சனையும் வியாதியின் படுக்கையும் உங்களை ஒன்றும் செய்யாது. தேவன் உங்களை கண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்கள் கட்டுகளை அவிழ்த்து உங்களை அவர் விடுதலையாக்குவார். ஹேவ் a nice day. ஆமென்.